பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, சபையின் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91வது சங்கீதத்தில் 16வது வசனத்தை வாக்கு தத்தமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷமெல்லாம் தேவன் நம்மை திருப்தியாய் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எதிலெல்லாம் தேவன் நம்மை திருப்தியாய் ஆசீர்வதித்து நடத்த போகிறார்? நம்முடைய வாழ்க்கையில சகல பகுதிகளிலும் சகல விஷயங்களிலும் தேவன் நம்மை திருப்தியாய் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்விலும் தேவன் நம்மை திருப்தியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசனின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். இப்ப நம்ம வாசித்த எரேமியால வாசித்தது போல என் ஜனங்களை நான் அளிக்கும் நன்மையினால் என்று சொல்லி கர்த்தர் எல்லா நன்மையினாலும் தேவன் நம்மை திருப்தியாய் நடத்த போகிறார். கடந்த வருஷமானது நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு வருஷம். நாம் இந்த வருஷத்தில் நாம் கேட்கிற பொழுது, கடந்த வருஷத்தை நீங்கள் விரும்புவீர்களா என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது, நான் அந்த வருஷத்தை விரும்பவில்லை என்று தான் நாம் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், உலகம் முழுவதும் ஒவ்வொருடைய வாழ்விலும் பெரிதான பாதிப்பையும் உலகத்தினுடைய சூழல்களை மாறி போனதான ஒரு சூழலாய் காணப்பட்டது. இந்த வருஷமும் இனி வருகிற அந்த நாட்களிலே இந்த பூமியின் சூழல்களும் இனி வரக்கூடிய காரியங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிவார். ஆயினும் கர்த்தர் அதன் மத்தியிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நம்மை நடத்த போகிறார். அது ஒரு நாள் அல்ல, அல்லது சில வருஷங்கள் மட்டுமல்ல, நீடித்த நாட்களாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஆயுள் நாட்கள் முழுவதும் தேவன் அப்படியாய் நம்மை திருப்தியாய் நடத்த போகிறார். அது மாத்திரமல்ல, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி வரக்கூடிய எல்லா விதமான தீங்குக்கும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் நெருக்கத்தில் இருந்து தேவன் நம்மை விடுவித்து ரட்சித்து நம்மை தப்புவித்து தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். ஆகவே இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்னவா இருக்க வேண்டும் என்று சொல்லி இதே சங்கீதம் 91 14வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த 14வது வசனத்தில் பாருங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நீங்களும் நானும் தேவனை தேடுவதிலே, வேதம் வாசிப்பதிலே, துதிப்பதிலே, ஊழியம் செய்வதிலே, ஆத்தும ஆதாயம் செய்வதிலே, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்களிலே நாம் வாஞ்சையுடையவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் நாம் அதில் வாஞ்சையுடையவர்களாய், உற்சாகத்தோடு அதை நாம் செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும். அதோடு மாத்திரமல்ல, 15வது வசனத்தில் பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நீங்களும் நானும் நித்தமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரோடு பேசக்கூடியவர்களாய், கர்த்தரை நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். நமக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சகல ஜனங்களுக்காகவும், எல்லா ஜனத்தின் மாத்திரமல்ல, எல்லா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காகவும் நித்தமும் நம் தேவ சமூகத்திலே தேடுகிறவர்களாய் இருக்கணும். உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்திலே நாம் சரியாய் நாம் நடந்து கொள்வோமானால், செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு இந்த 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. உங்க குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல இதை சொல்லி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல என் குடும்பத்தை நீங்க நீடித்த நாட்களை திருப்தியாக்கி, ஆண்டவர் உங்களுடைய ரட்சிப்பை நீங்க எங்களுக்கு நாங்கள் காணும்படியாக எங்கள் தேவன் நீங்க எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி நீங்க இவ்விதமாய் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த வார்த்தையினாலே நிரப்பி, இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய், சுந்தரவாளிகளாய் தேவன் உங்களை மாற்றி நடத்த போகிறார். ஆம் பிரியமானவர்களே,
கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மோடு பேசியிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே தேவன் இப்படியா இந்த சங்கீதம் 91 16வது வசனத்தின்படி நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இந்த வருஷமெல்லாம் கர்த்தரபடியா எங்களை நடத்துவீராக, எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக, எங்களுடைய சபையை நடத்துவீராக, எங்களுடைய நண்பர்களை நடத்துவீராக, எங்களுடைய உறவுக்காரர்களை கர்த்தர் நடத்துவீராக. ராஜா, என் தேவாவியானவர் தாமே இந்த வார்த்தைக்கு நேராய் நாங்கள் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று சாட்சியுடையவர்களாய் கர்த்தர் எங்களை நிறுத்துவீராக. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.